ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் எக்ஸ்பிளனேஷன் மூவிஸ். இன்னைக்கு நம்ம டெரர் டியூஸ்டேல 5th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் ஸ்பெக்டரல் கிளாஸ். வாங்க நம்ம ஒன்லைன்லாம் பார்க்காம டேரெக்டாக ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு லேடி சாமி தான் கும்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நிறைய சிலைகள் இருக்குது. அதே நேரம் பார்க்குறதுக்கே ரொம்ப விசித்திரமாகவும் இருக்குது. இப்போ இந்த கடவுளை தான் அவங்க அப்படியே மெய் மறந்து கும்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரமும் யாரோ ஒருத்தவங்க ஒரு கட்டை எடுத்துகிட்டு வந்து இவங்களை போட்டு சராமரியாக அடிப்பாங்க. அடித்து அவங்க மண்டையவே பொழந்துட்டு அங்கேருந்து கிளம்பி விடுவாங்க. எதுக்கு அடித்தாங்க, ஏன் அடிச்சாங்கன்னு எந்த ஒரு காரணத்தையுமே காட்டாம அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு ஸ்கூலை தான் இப்ப காட்டுவாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. இவங்க பேரு ஆயில். ஆயில்னா என்னன்னு சொல்லுவாங்க. ஆனா தாய்லாந்துல அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. இப்ப அவங்க ஸ்கூலுக்கு அப்படியே தூங்கிட்டே தான் வருவாங்க. அவங்க தூங்குறது அந்த சின்ன பசங்க பார்த்துட்டு மேம் எந்திரிங்க, காலங்கத்துல என்ன அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ளார போலான்னு சொல்லி இப்போ அவங்க உள்ளதான் போறாங்க. அங்க போகும்போது பிரின்சிபல் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து வணக்கம் வைக்க அந்த பிரின்சிபல் இவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. ரொம்ப திமிர் பிடிச்சவங்க போல இருக்கு. அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு எல்லாம் தலையெழுத்து, இவளுக்குலாம் வணக்கம் வைக்க வேண்டியதா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளார போறாங்க. இப்போ அவங்க எந்த கிளாஸுக்கு டீச்சரா இருக்காங்களோ அவங்க போய் அட்டெண்டன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நிக்குன்னு ஒரு பையனை கூப்பிடுவாங்க. அந்த பையன் வந்து ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டான் போல இருக்கு. ஏன் அந்த பையன் வரலன்னு கேட்ட உடனே அங்க இருக்கிற பசங்களாம் வந்து ஆளுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஒரு பையன் சொல்றான், அவன் செத்து போயிட்டான். இந்த வயசுல நாய் ரொம்ப ட்ரக்ஸ் எல்லாம் அடிக்கும். அந்த ட்ரக்ஸ் அதிகமாகி ஒரு நாள் லாரியில் அடிச்சு செத்து போயிட்டான். அப்படி செத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்கூல்ல தான் அடிக்கடி வந்து உட்காந்துட்டு இருப்பானா. இந்த சீட்ல தான் உட்காந்துட்டு இருப்பான். நைட்டு இந்த ஸ்கூல்ல ஒரு நாளும் டீச்சர்ஸ்லாம் வந்து கேர்டேக்கராக இருப்பாங்க. அப்படி அவங்க கேர்டேக்கராக இருக்கிற அன்னைக்கு நைட்டு யாரோ ஒருத்தங்க நிற்க இங்கே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துருக்காங்க. அவன் அசையாமல் இந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்திருக்கான் காலையில் வரைக்கும். அதை அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து பயந்து ஓடிட்டதா என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் அந்த கிளாஸில் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அதே டீச்சர் கேட்டுட்டு ஒருவேளை அந்த பையன் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குமோ, என்னதான் ஆச்சுன்னு போய் பிரின்சிபல் கிட்டே போய் கேட்போன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த பையன் வந்தா என்ன, வரலன்னா உங்களுக்கு என்ன, அவங்களுடைய குடும்பமே ஒரு கேடு கெட்ட குடும்பம். அந்த பையனோட அப்பா கூட இங்கே தான் வேலை செஞ்சார். அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட வேலை செஞ்ச வேலைக்காரியவே போட்டு ஒரு நாள் அடின்னு அடிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அந்த வேலைக்காரி செத்தே போயிட்டு இருப்பா. நல்ல வேலை உயிர் பொழைச்சிட்டா. அதனால அவரை வேலையை விட்டு நாங்கள் தூக்கிட்டோம். அது மட்டும் கிடையாது, அவனுக்கு ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டியும் சரி கிடையாது. அது ரொம்ப வினோதமா நடந்துக்கும். அதை பார்த்தாலே யாருக்கும் பிடிக்காது. அதனால நான் சொல்றதை கேளுங்க. அவனை தேடிட்டு இருக்கேன்னு சொல்லி உங்க எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. போய் வேற வேலை இருந்தா பாருங்கன்னு சொல்லி இவங்களை அமுச்சு விட்டுருவாங்க. ஆனா இவங்களும் மனசு கேட்காம என்ன பண்ணுவாங்கன்னா, நேரம் அந்த பையன் வீட்டுக்கே கிளம்பி போயிடுவாங்க. அங்க வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு ஓரளவுக்கு ரிச்சா தான் இருக்கு. என்ன வீடு நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா தான் தெரியுது வீடு அவ்வளோ கலீஜா இருக்கும். வெளியில் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ உள்ளார அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு என்னடான்னு சொல்லிட்டு அவங்க நின்றுட்டே இருக்கும்போது அந்த பையனுடைய அப்பா தான் அங்கே வருவார். பார்க்கறதுக்கு வயசான ஒரு மாதிரிலாம் இருக்க மாட்டாரு. சின்ன பையன் மாதிரி தான் இருப்பார் அவருமே. அவரும் வந்து உங்களுக்கு என்ன வேணும், யார் நீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்ட உடனே நான் அந்த மாதிரி ரிக்கோடைய டீச்சரு, கிளாஸ் டீச்சரு, பையனை ரொம்ப நாளா ஸ்கூல்லே காணும், அதான் என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன், கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்ட உடனே அவங்கள உட்கார வச்சு அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. என்னோட பையன் வந்து ட்ரக்ஸுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டான். தவறான சகவாசத்தால தப்பான பசங்க கூட சேர்ந்துட்டு நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் வந்து ட்ரக்ஸ் அடிக்க நாங்கள் காசு தரலன்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா மண்டையவே உடச்சு விட்டான். அவங்க மூஞ்ச பாருங்க எப்படி விகாரமா இருக்குன்னு. இது எல்லாத்துக்குமே அவன் தான் காரணம். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருந்து ஓடி போகும்போது சில பொருட்களையுமே திருடிட்டு போயிட்டான். நாங்க போலீஸ் கிட்ட கூட சொல்லி பார்த்துட்டோம். அதனால எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. அவனை தேடி நீங்க உங்க டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க, போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்கன்னு சொல்லி இவங்களுமே அமுச்சு விட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவங்களும் வேற ஒரு டீச்சர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பையனை விசாரிச்சு பார்த்தேன், அவங்க வீட்டுல அந்த மாதிரி அவன் ஓடி போயிட்டான்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இவங்க இப்போ ஃபோனில் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க வாட்ஸ்அப்லாம் பண்ணிட்டு இருக்கிறத அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ, வந்து நைட்டு பேட்ரோல் வேலையை பார்க்க சொன்னா இங்க வந்து உட்காந்து ஃபோனை நோண்டிட்டு இருக்க, ஃபோனை வச்சுட்டு போய் வேலையை பாருன்னு சொல்லி அவங்கள திட்டி விட்டுறாங்க. அதே ஆயில் பார்த்துட்டு அவங்கள முறைச்சிட்டு உட்காந்துட்டே இருக்க. இப்போ நைட் ஆயிடுது. இன்னுமே இருட்டினதுக்கு அப்புறம் இவங்க உட்காந்து ஃபோனை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா தான் ஃபோனில் கால் பண்ணுவாங்க. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, ஒர்க்லாம் எப்படி போகுதுன்னு கேட்ட உடனே பரவாயில்ல, ஆனால் வேலை தான் ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த ஹோம்ஒர்க்லாம் வந்து அதிகமாக திருத்த வேண்டிய வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து வாட்ச்மேன்லாம் அவனுங்க போட மாட்டானுங்க போல இருக்கு. கேட்டால் பட்ஜெட் இல்லைன்றானுங்க. இன்னைக்கு நைட்டு என்னதான் பேட்ரோல் ஒர்க் பார்க்க சொல்லியிருக்கானுங்க. வேலை செய்யவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டே சொல்லாத அவங்க அம்மா கேட்டுட்டு, நானும் தான் அந்த மாதிரி வேலை செஞ்சேன், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக பண்ணிட்டு இருந்தா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண, அப்பதான் நீ ஒரு நல்ல டீச்சராக வர முடியும். நல்ல டீச்சராக வந்தால் தான் நல்ல சம்பளம் கிடைக்கும். உன்னுடைய அம்மா அப்பாவை நீ பார்த்துக்கணும்னு நினச்சினா அந்த வேலையை நீ பார்த்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ண உடனே மேலே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, டோர் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி. அதே அவங்க பார்த்துட்டு மேலே என்ன சத்தம்னு சொல்லிட்டு அங்கே மேலே தான் நேரம் நடந்து போய் பார்ப்பான். உள்ளார போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் கதவுலாம் சொன்ன மாதிரி திறந்து தான் இருக்கும். என்னடா இங்கே யாரோ இருக்கிற மாதிரியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்க. பார்த்தா அந்த ரிக்குன்ற பையன் அங்கே தான் இருப்பான். அவன் ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருப்பான். அவன் உடம்பு ஃபுல்லாகவே அவ்வளோ ரத்தம் இருக்கும், ரத்த கரையாக இருக்கும் அவன் பனிங் ஃபுல்லாகவே. இப்போ அவன் அந்த கோலத்தில் பார்த்த உடனே அவங்க செம்மையாக பயந்துடுறாங்க. என்னாச்சுன்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி என்னுடைய பாட்டி என்னுடைய அப்பாவும் என்ன கொல்ல வராங்க, இன்னைக்கு நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை நான் பார்க்கலான்னு வந்தேன். தயவு செஞ்சு நான் இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கேன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க, சொன்னீங்கன்னா என்னுடைய அப்பாவும்
தாத்தாவும் என்னுடைய பாட்டியும் வந்து என்ன கொன்னுடுவாங்க. அவங்க அவ்வளோ நல்லவங்கலாம் கிடையாதுன்னு இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த பாட்டியும், இந்த பையனோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வரும்போது கையில ஏதோ ஒரு ஸ்டிக்கர் மாரி வேற வச்சுட்டு அத தடவிட்டே வருவாங்க. அதுலேருந்து ஒரு சத்தம் மாரி வேற வரும். அந்த சத்தத்த கேட்ட உடனே அந்த பையனுக்கு பிடிக்காது போல இருக்கு. அவன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இவங்களும் உள்ள வந்து கதவெல்லாம் சாத்திட்டு, "என்னுடைய பையன என்கிட்ட குடுத்துருங்க. நாங்க கம்முனு போயிடுறோம். உங்கள நாங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அப்படி அனுப்பலன்னா உன்னையும் நான் கொலை பண்ணி போட்டுருவோம் பார்த்துக்கோன்னு" சொல்லிட்டு இப்ப அவங்க மிரட்டுறாங்க. அதையும் அந்த டீச்சர் பார்த்துட்டு, "சரி இருங்க, ஓகே. உங்களுக்கு உங்க பையன தானே அனுப்பணும். இருங்க நான் அனுப்பிச்சு விடுறேன்னு" சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட பேசுறாங்க. "போப்பா உங்க பாட்டிக்கிட்டயும் அப்பாகிட்டயும் போப்பான்னு" அப்படியே பேசிட்டே அவங்க 2 பேரையும் திசை திருப்புவாங்க. அந்த நேரம் அந்த பையன் கதவு தொறந்துட்டு வெளியில ஓடி போலான்னு தான் பார்ப்பான். ஆனா அதுக்குள்ள அந்த பையனுடைய அப்பாவோ வந்து அவன புடிச்சிருவாரு. அதனால இவங்களும் ஒரு கட்டைய எடுத்து அவர் தலையிலே அடிக்க, இப்ப 2 பேருமே அங்கருந்து தப்பிச்சு ஓடிடுவாங்க. தப்பிச்சு வெளியில போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த இடத்த சுத்தி இருக்கிற எல்லா கதவுமே மூடி இருக்கு. இவங்க வரும்போது எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. அதனால தப்பிக்கிறதுக்கு இப்ப வழி இல்ல. ஹெல்ப்ன்னு கத்துறாங்க. ஆனா யாருமே அந்த இடத்துல இல்ல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ரூமுக்குள்ளார போய் கதவ சாத்திட்டு போலீஸுக்கு தான் கால் பண்ணுவாங்க. அந்த போலீஸும் திமிரு புடிச்ச மாரி பேசிட்டு இருப்பான். "இன்னும் உயிரோட தானே இருக்கீங்க. செத்துலாம் போடல. செத்து போனதுக்கப்புறம் நாங்க வந்து பார்க்குறோம்ன்னு" சொல்லிட்டு ஃபோன வேற வச்சுருவான். அதெல்லாம் அவங்க கேட்டுட்டு, "டேய் நீ போலீஸா இல்ல வேற ஏதாச்சும் மாடான்னு" சொல்லிட்டு அங்கருந்து தப்பிச்சு தான் ஓட பார்ப்பாங்க இப்போ. போலீஸ் எல்லாருமே கைய விட்ட உடனே வேற வழி இல்ல. இதுக்கப்புறம் நம்மளே தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அங்க கண்ல படுற தூரம் வரைக்கும் அவங்க ஓடுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல போறதுக்கு எங்கேயுமே வழி இல்லையா? அதனால ஒரு ரூம் உள்ளார தான் திருப்பியுமே போய் ஒளிஞ்சுப்பாங்க. அப்பயே அங்க உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பையனுக்கு ரொம்ப பயம் வந்துரும். இவன் எத பார்த்து பயந்துருப்பான்னு தெரியாது. ஆனா ரொம்பவே பயப்படுவான். அதையும் அவங்க பார்த்துட்டு, "என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி பயப்படுற? உனக்கு என்னதான் ஆச்சு? கொஞ்சம் சொல்லான்னு" கேட்ட உடனே இப்பதான் அந்த பையன் சொல்லுவான். "என்னுடைய பாட்டியும் என்னுடைய அப்பனும் வந்து ஒரு ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டாங்க. அத குடுக்குறவன் பேர் கூட ஹெர்மைட்டுன்னு சொல்லுவாங்க. அவன் ஒரு மனுஷனே கிடையாது. மனித உருவத்தில் இருக்கும் சாத்தான் அவன். அவன் வச்சிட்டு இருக்கிற அந்த ட்ரக்ஸ விக்கிறதுக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். ஒரு டைம் அவன்கிட்ட இருந்து அந்த ட்ரக்ஸ வாங்கிட்டா, திரும்ப திரும்ப அவன்ட்ட இருந்து வாங்க வச்சுட்டே இருப்பான். அதுதான் அவனுடைய தந்திரமே. அப்படிதான் என்னுடைய பாட்டியுமே அவன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. என்னுடைய பாட்டி மட்டும் மாட்டுனது இல்லாம, என்னுடைய அப்பாவுமே அதுல மாட்டிக்கிட்டாரு. அவர் அதுல மாட்டுனதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே நேரா என்ன பண்ணாங்கன்னா, என்கிட்ட தான் வந்தாங்க. அந்த ட்ரக்ஸ கலந்து என்னையுமே குடிக்க சொன்னாங்க. ஆனா நானும் அத குடிக்க மாட்டேன்னு எவ்வளவோ சொன்னேன். கேட்காம என்னுடைய வாயிலே அத ஊத்தி விட்டாங்க. அது குடிச்சதுலேருந்தே என்னுடைய மைண்ட்ல ரொம்பவே அதிகமான ஹாலுசினேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவே மயக்கத்துல தான் இருப்பேன். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதே பெரிய பாடா போச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க என்னுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை இன்னுமே ஒருத்தவங்க காப்பாத்துறதுக்கு இருக்காங்கன்ற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அதனால தான் உங்கள தேடி நான் இன்னைக்கு எங்க ஸ்கூலுக்கு வந்தேன். தயவு செஞ்சு என்னை எப்படியாச்சும் உங்ககிட்ட இருந்து காப்பாத்திடுங்கன்னு இப்ப இந்த பையன் பயங்கரமா கெஞ்சுறான். அத அவங்க கேட்டு இத பாருப்பா, என்னால கன்ஃபார்மா எதுவும் சொல்ல முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன். மத்தபடி எதுவும் என் கையில இல்லன்னு இவங்க பேசிட்டே இருக்காங்க. அப்ப அந்த நேரமா அவங்க கதவ உடைச்சுட்டு உள்ள தான் வர பார்ப்பாங்க. இந்த பையனுக்கும் செம பயம். அவங்க உள்ள வந்தாங்கன்னா என்ன பண்றதுன்னு. அதனாலயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, "நீ இங்கேயே ஒளிஞ்சிட்டு இரு. நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அங்க போய் நிக்கிறாங்க. அப்பயும் அவங்க கதவ உடைச்சுட்டு உள்ள வந்து, "எங்க அந்த பையன்? அவன என்கிட்ட ஒப்படைச்சுரு. அவன ஒப்படைச்சுட்டா நான் உன்ன உயிரோட விட்டுர்றேன். நீ மண்ணு வெளியில கிளம்பி போயிட்டே இருன்னு" சொல்றாங்க. ஆனா இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, "இத பாருங்க. நீங்க வந்து நம்பிட்டு இருக்கிற அந்த ஹெர்மிட்ன்றவன் உண்மை கிடையாது. அவன் வந்து ஒரு ஹாலுசினேஷன். நீங்க அடிக்கிற அந்த ட்ரக்ஸ்னால தான் அவன் இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியறான். நீங்களே யோசிச்சு பாருங்க. அவன் வந்து ஒரு கடவுளா இருந்தா எப்படி ட்ரக்ஸ் மூலியமா உங்க கண்ணுக்கு தெரியும்? எந்த ஊர்லயாச்சும் கடவுள் ட்ரக்ஸ் அடிப்பாங்களான்னு இவங்க கேட்ட உடனே, "ஓ! அப்ப நீ வந்து நாங்க சொல்றதெல்லாம் பொய்யின்றியா? நாங்க நம்புற அந்த கடவுள் உண்மை இல்லன்னு சொல்ல வர்றியா? இப்ப பாரு. இப்பயே நாங்க நிரூபிச்சு காட்டுறோம். அவரு இங்க உண்மையிலேயே இருக்காருன்னு" சொல்லிட்டு அவங்க பையன்கிட்ட தான் சொல்லுவாங்க. அவருடைய கைய உடைச்சு, அவங்க உண்மையாலுமே இந்த இடத்துல தான் இருக்காங்க நிரூபி போன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான், அவங்க கைய புடிச்சு ஒரே உட உடைச்சு விட்டுருவான். உடைச்சு விட்டது மட்டும் இல்லாம அவங்கள ஒரு ஷோபால தள்ளி, இவங்க வச்சிருந்த அந்த ட்ரக்ஸ இவங்க வாயிலுமே ஊத்தி விட்டுருவாங்க இப்போ. அவங்களும் எவ்வளவோ போராடி பார்ப்பாங்க. ஆனா அவங்களால முடியாது. ஏன்னா ஆம்பள வந்து அவன் வாய இழுத்து புடிச்சிட்டு இருப்பான்ல. அதனால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மொத்த ட்ரக்ஸையும் இவங்க குடிச்ச உடனே இவங்களுக்குமே ஒரு மாரி போதை ஆயிடுது. அவங்க அந்த போதையில இருக்கும்போது இவங்க அந்த சின்ன பையன புடிச்சு அங்கருந்து இழுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க கண்ண முழிச்சு பார்த்துட்டு, எங்க அந்த பையன்னு சொல்லிட்டு வெளியில தான் எந்திரிச்சுருவாங்க. இப்போ அவங்களுக்கு பயங்கரமான போதை ஏறுனதுனால என்ன பண்றாங்கன்னே தெரியாது. அப்படியே தள்ளாடிட்டே வருவாங்க. இவங்க கண்ணு முன்னாடியே அந்த ஹெர்மிட்ன்றவன் வந்து நிக்கிற மாரிலாம் வேற இவங்களுக்கு தெரியும். ஆனா நீ என் கற்பனை. நீ உண்மைலாம் கிடையாது. போய் தொலைன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. மன வலிமை இருந்தா எதையுமே தாண்டி போயிடலான்றத அந்த ஒரு சீன்ல ரொம்ப சூப்பரா காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறமா இவங்க அந்த ரூம் உள்ளார தான் போவாங்க. பொறுமையா நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா இவங்க இங்க நின்னு ஜாலியா ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. என்னதான்டா நடக்குது இந்த இடத்துலன்னு சொல்லி அப்படியே சுத்தி சுத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. அந்த ரிக்குன்றவன கத்தியால குத்தி கொலையே பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பையன் செத்ததுனால இவங்களுக்கு ஏதோ வரம் கிடைச்சிச்சுன்னு நினைச்சு தான் அவங்க ஆடிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த ஆயிலுக்கு பயங்கரமா அழுவ வந்துருது. என்னடா இப்படி ஒரு சின்ன பையன கொலை பண்ணி இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அதே நேரம் அந்த அப்பங்காரனும் என்ன பண்ணுவான், அந்த கத்தி எடுத்துட்டு இவங்களையுமே குத்த வருவான். அதெல்லாம் அவங்க சுதாரிச்சு புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, "நீங்க குடுத்த அந்த ட்ரக்ஸ் வந்து எனக்குமே ஏறிடுச்சு. நானுமே வந்து அந்த ஹெர்மிட் இருக்கான்றத நம்புறேன்னு" சொல்லிட்டு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுருவாங்க. அதையுமே இப்ப அவங்க நம்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பேருமே சேர்ந்து ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப பொண்ணு கூட இருந்தோனே இவருக்கு ஒரு மாரி ஆயிடுமா, அவங்க அம்மாவ வெளில அனுப்பிச்சு விட்டுருவாரு. "அம்மா நீ வெளில போ. நான் கொஞ்சம் இங்க தனியா இருக்கணும்னு" சொல்லி அவங்க
அவங்கள வெளில அனுப்பிச்சு விட்டுறாரு. அப்படி அவங்க வெளியில போன நேரம் இவங்க ஒரு கத்தி எடுத்து அவருடைய ஆண் உறுப்பையே அறுத்து விட்டுருவாங்க. அதை அறுத்துக்கிட்ட உடனே இவரோ பயங்கரமா கத்துவாரா. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவங்க உள்ளதான் வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்த்தாங்க நிக்குதான் அவரோட நின்றுட்டு இருப்பான். நீ தான் செத்துட்டு எப்படிடா திருப்பியும் வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க பயந்துட்டே ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இங்க இந்த பையனும் அம்மா அம்மா என்னை காப்பாத்துங்க, எங்க ஓடி போறீங்கன்னு சொல்லிட்டு இவனும் ஒரு பக்கம் கிஞ்சிட்டு இருப்பான். இப்ப ட்ரக்ஸ் அடிச்சுட்டு எல்லாமே ஆளுக்கு ஒரு பக்கம் மண்டை குழம்பி ஓடிட்டு இருக்க இங்க ஆயில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் எதுக்கு தெரியுமா உன்னுடைய ஆண் உறுப்பை அறுத்து விட்டேன், ஏன்னா உனக்கு எந்த ஒரு பொறுப்புமே கிடையாது, ஒரு புள்ளையே உன்னால செத்து போயிட்டான், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். அது மட்டும் இல்லாம என்னுடைய வேலையுமே இப்போ உன்னால போகுது. ஒருவேளை உனக்கு அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நீ மனுஷனா பிறக்க மாட்ட, ஏன்னு சொல்லு, நீ ஒரு குப்பை கேடி கட்டவன்னு சொல்லி அந்த கத்தியாலே அவரை குத்திடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா கிட்டயுமே வராங்க. அவங்களும் என்ன தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ்னு எவ்வளோ கெஞ்சுறாங்க. புத்தர் கிட்டலாம் வேண்டுறாங்க. ஆனால் புத்தர் என்ன பண்ணுவார் பாவம், புத்தர்லாம் இங்கே வரமாட்டார், நான் தான் வந்துக்கிறேன்னு சொல்லி ஒரே குத்து குத்தி அவங்களுமே இப்போ போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ காலையில விடிஞ்சிடுச்சு, ஸ்கூல்ல பசங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்களாம் வந்த உடனே அப்படியே கூட்டம் கூடிடுறாங்க. என்னாச்சுன்னே தெரியலன்னு சொல்லி பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது இந்த ஹெச்எம்மே வருவாங்க. ஸ்கூலே ஒரு பரபரப்பாக இருக்குது. என்னாச்சுன்னு கேட்ட உடனே அங்கே மேலே ஒரு டெட் பாடி இருக்குது, அதை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடக்குறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ அவங்க எல்லாமே கத்திரி நின்றுட்டே இருக்க அப்படியே மேலே தான் போகிறாங்க. யார் தான் அதெல்லாம் பண்ணதுன்னு மேலே போய் நின்று பார்த்துட்டு இருந்தா இந்த டீச்சர் அப்படியே அங்கே நின்று சிரிச்சுட்டு இருப்பாங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி. அந்த ட்ரக்ஸை அடிச்சதுலேருந்தே அவங்க இப்படி ஆகிடுவாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்கன்னா, நான் வந்து நிக்க திருப்பி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வராமல் விட மாட்டேன், அவனை கூட்டிகிட்டே வந்து தீருவான்னு சொல்லிட்டு அங்கே ஏதோ சடங்கு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுமே அந்த காடை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த ட்ரக்ஸை யாரெல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த கடவுளை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி காட்டி இப்போ இந்த எபிசோட் அப்படியே முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது தமிழ் எக்ஸ்பிளனேஷன் மூவிஸ். எல்லாருக்கும் குட் லக் ஃப்ரெண்ட்ஸ்.